வணக்கம். சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கணும் அல்ல பார்க்கக்கூடாது என்கிறது உங்கள் கையில் இருக்கிறது. நேற்றிலிருந்து ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. மகா விஷ்ணு என்கிற இந்த நபர் மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியரை எப்படி கேவலப்படுத்தி, எப்படி அந்த ஆசிரியர் கேட்ட சரியான கேள்வி கூட பதில் கொடுக்க முடியாமல் தன்னுடைய ஆக்ரோஷம், தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டினாரோ, இன்னைக்கு அந்த நபர் தலைமறைவார். அதாவது எந்த பாவத்தை பற்றி அவர் பேசினாரோ அந்த பாவமே அவரை பின்தொடங்கி விரட்டிவிட்டது, ஒளிர் கூறி. அதே நேரத்தில் இன்னொரு ஸ்டோரி என் பார்வைக்கு வந்திருக்கிறது. இதே போன்ற 3 மாற்றுத்திறனாளிகள், பட்டதாரிகள், லா படித்த நபர்கள், எத்தனையோ பெரிய பெரிய பட்டங்கள் இருந்து இந்த சமுதாயம் அவர்களை எந்த அளவில் ஒதுக்கி வைத்திருக்கிறது, எப்படி அவர்களுக்கு அந்த சரியான ஐடென்டிட்டி, சரியான அடையாளம் கிடைக்கவில்லை என்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். காங்கிரஸ் ஆபீசருக்கு இந்த 3 நபர்களுமே போயிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்டான செல்வ பிறந்தகை அவர்களை சந்திப்பதற்காக. எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய என்னை போன்ற ஒரு 30-40 இன்னும் மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதோ உதவி தேவை என்று அந்த இடத்தில் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகையால் அவருக்கு உதவி இருக்க முடியும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பணத்தையோ இல்ல வேறொரு வழியை அவரால் செய்திருக்க முடியும். ஆனால் அவர் செய்த சாதனை என்னவென்று உங்களுக்கு தெரியும்? கிடையாது. உங்களுக்கு நாங்க பணத்தை கொடுக்க மாட்டோம், நாங்க இதே அலுவலகத்திற்குள் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறோம், இந்த இடத்தில் ஒரு கேஃபெட்டேரியாவை அமைத்து கொடுக்கிறோம், அந்த கேஃபெட்டேரியாவுக்கான அனைத்து செலவுகளையுமே நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். பார்ட்டி ஆபீஸில் வரக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு நீங்க உங்களுடைய பொருட்களை விற்கலாம். இதை தாண்டி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 கதவுகள் இருக்கும். ஒன்று பார்ட்டி ஆபீஸுக்கு உள்ள, ஒன்று பார்ட்டி ஆபீஸுக்கு வெளியே. அதாவது ரோட்டில் போய் வரக்கூடிய நபர்களும் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவார்கள். இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய வருமானத்தை தேடிக்கொள்ளுங்கள். எந்த அளவில் இந்த விஷயம் மக்களிடம் போய் சேர வேண்டுமோ, எந்த அளவில் அந்த சமுதாய அக்கறை உள்ள நபர்கள் இந்த வீடியோவை பார்ப்பீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக அங்க நடந்த விஷயத்தை நீங்க பாருங்கள். இன்று நம்முடைய மாற்றுத்திறனாளிகளாக எங்கள் அன்பு சகோதரர் 2 பேரும் அன்பு சகோதரி வந்திருந்தாங்க. காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஏதாவது ஒரு உதவி வேணும்னு கேட்டு வந்தாங்க. என்ன உதவின்னா, அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரொவிஷன்ஸ் 1 மாதம் 2 மாதத்துக்கு இருந்தால் அவங்க தன்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பை படிப்பதற்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான எதிர்காலத்தை அவர்கள் நிர்மாணித்துக் கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். இப்போ நான் கேட்டேன், இங்கேயே எங்ககிட்ட இடம் இருக்குது சத்தியமூர்த்தி பவனில், நாங்கள் கட்டி கொடுக்குறோம் ரெஸ்டாரண்ட், சிற்றுண்டி சாலை, முதலீடும் நாங்களே பண்ணி தரோம், நீங்கள் இங்கேயே பண்ணலாம், ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். வெளியில் வச்சுக்கிட்டா இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, பார்வை பிரச்சனை இருக்கிறதுனால. ஆகையால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, ஆஸ் ஏ பிரசிடென்ட் ஆஃப் த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, சத்தியமூர்த்தி பவன்லேயே அவங்களுக்கு ஒரு பகுதியில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சா எங்கள் தோழர்களும் காங்கிரஸ் தோழர்களும் அந்த சிற்றுண்டி ரெஸ்டாரண்ட்டை பயன்படுத்துவாங்க. வெளியில் இருக்கிறவங்க அதை அனுமதிக்கணும். அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு வருமானம் ஈட்டுவாங்க. அந்த வருமானத்தில் அவங்களுடைய உயர்கல்வி படிப்பு, இவர்களை போன்ற இன்னும் 40-50 பேர் அவங்க இயக்கத்தில் இருக்காங்க, அவங்களும் அதில் பெனிஃபிட் அடைவாங்க. பெருந்தலைவர் காமராஜருடைய நோக்கமே யார் யாருக்கெல்லாம் ஆதரவு இல்லாமல் இருக்கார்களோ அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்றுதான் இந்த கட்டிடம், இந்த இடங்கள், ட்ரஸ்ட் எல்லாத்தையுமே உருவாக்கப்பட்டது. ஆக எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொன்னால் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் எல்லா புகழும் பெருந்தலைவர் காமராஜருக்கு. என்னோட நேம் பிரதீப். நான் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தரமணி கேம்பஸில் BA LLB கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் ஒன்றிங் மைன்ஸ் அமைப்புலேருந்து வந்திருக்கோம். இது ஒரு மாற்றுத்திறனாளி அமைப்பு. நாங்கள் 2022 ஆகஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு எங்ககிட்ட ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு 25 விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே TNPSC, UPSC, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்கு வேறு எதுவும் இன்கம் சோர்ஸ் இல்லாததுனால இவங்களோட படிப்பும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அவங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இதை ஒரு
இதுவாக எடுத்துகிட்டு இன்றைக்கி தலைவரை வந்து பார்த்தோம். தலைவர் ரொம்ப கைண்டாக எங்கள்கிட்ட பேசினார். பேசிட்டு இதுக்கு இவங்களுக்கு பண்ணித்தரத்துக்காக இந்த எஜுகேஷன் அவங்களே சமாளிச்சுக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா இது பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஜிஎஸ் சார் எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஸோ சார் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நம்ம சத்தியமூர்த்தி பவன்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு கேன்டீன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதில் வர இன்கம் வந்து டிவைட் பண்ணி நாங்கள் எங்களோட ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தலைவருக்கு இந்த ஐடியா கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதை தவிர இதுக்கான செலவு எல்லாத்தையுமே காங்கிரஸ் கட்சி மூலமாக ஏற்றி எல்லாத்தையும் பண்ணித்தரேன் தலைவரும் ஜிஎஸ் சார் சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப நன்றி. என்னோட நேம் பவித்ரா. நான் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் எல்எல்பி செகண்ட் இயர் படிச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க ஃபேமிலி நிறையா அஃபெக்ட் ஆகுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ்லேருந்து அவங்கள பார்த்துக்கிறதுலேருந்து. ஆனால் இப்போது தலைவர் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் கொடுக்க முடியுது, தலைவர் சார்பாக கொடுக்க முடியுது அப்படிங்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம். ஸோ நான் வந்து எம்ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிஹெச்டி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நினைக்கும் போது வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் என்டையர் ஃபேமிலி. இங்கே இருக்க எல்லார் ஃபேமிலிக்காகவும் ஐ ஆல்வேஸ் ப்ரே டு ஆல்மைட்டி. ஸோ கடவுள் நிச்சயமாக இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே நல்ல ஹெல்த்து ப்ளஸ்ஸு எல்லோரும் வந்து நல்ல ஒரு எத்திக்கல் லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டோம் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இங்கே இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இனி வரும் காலங்கள்லேயும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்டு வேர்ல்டுலேயே ஒரு நல்ல பெரிய ஒரு ஸ்டேஜ் போகணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு தான் நாங்கள் தலைவர் சாருக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். வி ஆர் ஹாப்பி டு சே, வி ஆர் ப்ரவுட் டு சே. சாரை பார்த்ததே நாங்கள் ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு மூமெண்ட்டாக நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நாங்களும் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுப்போம். அண்டு கம்மிங் ஆஃப் டேஸில் நிறைய எங்களை மாதிரி இருக்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எல்லாருடைய லைஃபு அவங்களோட வெல்ஃபேருக்காக we can promise we can do something for the entire society. அக்டோபர் 2 தயாராக திறந்துருவோம். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு நிமிஷம் கண்டிப்பா எல்லாரும் காஸ்ட் இஸ் நல்ல காஸ்ட். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் வேறனா வேணா சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம். கண்டிப்பா நீங்க என்ன படிக்கல? எல்எல்பி எங்க படிக்கிறீங்க? அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. சரி, உங்களுக்கு ஃபீஸ் வேணா கூட சொல்லுங்க, நாங்க கட்டுறோம். இது ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸ்டூடண்ட்ஸ் ஆமாங்க சார். பண்ணிடலாம். இவரை ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவருக்கு நீங்க ஒரு கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.